ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏப்ரல் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதோட தீம் என்னென்னா ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ், அதாவது ஆரோக்கியமான ஆரம்பம் நம்பிக்கையான எதிர்காலம். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் போயிருப்பார். அங்கே அவருக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க. இலங்கையின் உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷண விருது. செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய பழங்குடியினர் கைவினை பொருளான கண்ணாடி பாயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா கேரளா. அப்புறம் இந்திரா இருதரப்பு கடற்படை பயிற்சி 2025 எங்கே நடந்து முடிஞ்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் தான். இது எந்த இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள கடற்பயிற்சினா இந்தியா ரஷ்யாவுக்கு இடையில் உள்ளது. ஒரு மசோதா அதாவது சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கையெழுத்திடவோ நிராகரிக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி ஆர்டிக்கல் 200. அதே மாதிரி நாடாளுமன்றம் இயற்றும் சட்டத்துக்கு இயற்றவோ நாடாளுமன்றம் இயற்றும் மசோதாவை கையெழுத்திடவோ நிராகரிக்கவோ குடியரசுத் தலைவருக்கான விதி எதுனா ஆர்டிக்கல் 111. இப்போ ஆளுநர் மசோதாவை பரிசீலனைக்கு வச்சிருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்து ஒரு முடிவை எடுக்காமல் சர்வாதிகாரியாக செயல்படக்கூடாது, பெண்டிங்கில் ரொம்ப நாள் வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு ஒன்று செயல்பட்டுச்சான். அது எங்கே அப்படின்னா 1975 பஞ்சாப் வழக்கு, அதாவது ஹம்சேர் சிங் பஞ்சாப் வழக்குன்னு ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது, அதாவது பெண்டிங்கில் ரொம்ப நாள் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு இதை சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்ச மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக. அதனால் அந்த இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கையெழுத்திடலாம், அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது திருத்தம் செஞ்சு கொண்டு வர சொல்லி அனுப்பலாம். ஆனால் இது இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆளுநருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசனைக்கு அனுப்பலாம்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் 201 சொல்லும். அந்த இது இதில் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது, ஆளுநருக்கு மட்டும் அது உண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம்.